பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்திக்காக அமர்ந்திருக்கிற இனி கேட்க போகிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்தும் தெரிந்து கொள்கிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் நிதானிக்க போகிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நாம் இருந்த இடங்களிலும் கண்களை மூடி இந்த 8வது மலை பிரசங்கத்தை கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் என்னெல்ல ஆண்டவரே, இந்த நாட்டிலும் மீண்டும் 8வது மலை பிரசங்கத்தை செய்வதற்கு நீர் உதவி செய்வீராக. இன்னும் சில ஆண்டவரே மலை பிரசங்கம் செய்வதற்கு எங்களை ஆவியானவரால் நடத்தப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். பேசுகிற எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாவதாக. நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு மீண்டுமாக நம்ம மலை பிரசங்கத்துடைய இன்னொரு படத்துக்கு ஏறி போகிற ஏணிப்படிகளாகிய 8வது மலை பிரசங்கத்தையும் நம்முடைய வெற்றி படிக்கட்டுகளாக இருக்கிற 8வது மலை பிரசங்கத்தை நம்ம கேட்க போகிறோம். இந்த மலை பிரசங்கத்துடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் சீயோன் மலையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட நிற்க நம்ம பாத்திரவான்களாக மாற முடியும், தகுதி உள்ளவர்களாக வார முடியும். ஆகவே இந்த செய்தி கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கும் அர்ப்பணிங்க. இங்கே மத்திய 5:10 துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது என்று இயேசு மலை பிரசங்கத்தில் செய்யக்கூடிய உபதேசங்களில் 8வது உபதேசத்தை நம்ம கேட்க போகிறோம். இங்கே துன்பப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக நமக்கு மாத்திர துன்பம், மற்றவர்களுக்கு துன்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் துன்பத்தை சந்திக்காதவர்கள், துன்பத்தை அனுபவிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. உலக பிரகாரமாக எத்தனையோ பேர் அந்த துன்பம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்தவர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம். ஏழையானாலும் பணக்காரனாலும் கோடீஸ்வரனானாலும் எல்லாருக்கும் அந்த விரலுக்கு தகுந்த வீக்கம் என்று எல்லாருக்கும் துன்பம் இருக்கத்தான் செய்யுது. உலக பிரகாரமான வாழ்க்கையில் சில நீதிக்காக அவர்கள் நியாயத்திற்காக போராடும்போது தங்கள் எதிரான அநியாயங்களும் அநீதியான தீர்ப்புகள் வரும்போதெல்லாம் அதில் துன்பப்பட்டு மரித்து போனவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆகிலும் இங்கே சொல்லப்படுகிறது நீதி நிமித்தம் துன்பப்படும். இங்கே யாரை சொல்லுகிறாருன்னா, தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் தான் சொல்கிறாரு. அவர்கள் துன்பப்படும் போது அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். எதை நிமித்தமாக நம்ம துன்பப்படுத்தணும்? சுய நீதிக்காக அல்ல, மனுஷ நீதிக்காக அல்ல, உலக நீதிக்காக அல்ல, தேவனுடைய நீதிக்காக, இயேசு என்கிற நீதிக்காக நாம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறதை நாம் பாடப்படுவோம். யார் பாக்கியவான்கள் அப்படின்னா, துன்பப்படுகிறவர்கள். எது நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்ன? என் நிமித்தம் என்று சொல்லுகிறார். அவர் நிமித்தம் தான், நீதியின் நிமித்தம் அப்படிங்கிறார். ஆக ஆவிக்குரிய நீதியான வாழ்க்கையும்
நீதியின் தேவனை பின்பற்றுகிற ஊழியமானாலும் வரும்போது ஏற்படுகிற துன்பத்தை கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இப்படி துன்பப்படுகிற அவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று பார்க்க முடிகிறது. இதை கேட்கிற தேவ பிள்ளையானாலும் பேசுகிற நானானாலும் ஊழியங்களில் துன்பம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையிலும் துன்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதனால, ஆவிக்குரிய ஊழியம் செய்வதனால அதனால் வருகிற அந்த துன்பம், அந்த நீதி நிமித்தம் உண்டாகிற அந்த துன்பத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டு உள்ளது என்று சொல். நீதி என்றால் பைபிளில் ஏராளமான காரியம் இருக்குது. அப்படி கற்பனைகளும் நீதி தான், அப்படி வசனங்களும் நீதி தான். சங்கீதம் 119 172 உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என்னுடைய நாவும் உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் என்று சொல்கிறார். ஆக வசனத்தின் நிமித்தமாக, கற்பனைகளை உபதேசிக்கிற நிமித்தமாக, கற்பனையின்படி நடக்கிற ஆவிக்குரிய அனுபவத்தின் நிமித்தமாக, வேதத்தின்படியோ வசனத்தின்படியோ வாழ்கிற அல்லது உபதேசத்தின்படியோ வசனங்களின்படியோ வாழும்போது உண்டாகிற துன்பத்தை தான் சொல்கிறார். அப்போ தேவனுக்கென்று வாழும்போது, சத்தியத்துக்கென்று வாழும்போது, கற்பனையின்படி நம்ம வாழும்போது, வசனத்தின்படி வாழும்போது பல வகையிலும் நமக்கு துன்பங்கள் வரும். ஆக அந்த துன்பத்தை தான் சொல்கிறார். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இங்கே சொல்லுகிறார். கற்பனை என்றாலே நம்ம யாத்திரையாகும் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரையும் 10 கற்பனைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த கற்பனைகளை புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனையாக தேவன் மாற்றினார். அந்த 2 கற்பனைகளும் எல்லா வித கற்பனை அடங்கியிருக்கிறது. அந்த 2 கற்பனைகளிலும் முழு வேதாகமத்துடைய சத்தியங்களும் அடங்கியிருக்கு. முதலாவது, நம்ம முழு பலத்தோடும் முழு ஆத்துமோடு தேவனிடத்தில் அன்பு கூறணும். அதற்கு பின்பு நம்மை நேசிப்பதைப் போல நாம் மற்றவர்களையும் பிறனையும் நேசிக்கணும். அதுவும் அன்பு தான் சொல்கிறார். ஒரு நிருபத்தில் அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் தாங்கும் சகிக்கின்றது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் அவன் அறியான். அவருடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நம்ம அறிய முடியாது. ஆகவே தேவனுடைய கற்பனைகளின்படி வாழுகிற, அவருடைய வசனத்தின்படி வாழும்போது நமக்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும். சத்தியத்தை பேசும்போது, உபதேசங்களை பேசும்போது, கண்டித்து உணர்த்தும் போது, அப்படி பேசுகிற அநேக ஊழியர்களும் பலவிதமான துன்பத்தின் நடுவில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் வார்த்தையினாலோ, சபைக்குள்ளோ, சபை புறம்பானவங்களோ, சொந்தங்களோ பந்தங்களோ எந்த வகையிலும் நமக்கு துன்பங்கள் உண்டாகும். அந்த துன்பத்தை நாம் பாராமல் இயேசுவின் நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் நான் ஜீவிக்கும் போது அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிற காரியம், அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது என்று கர்த்தர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இனி நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா அந்த விதைக்கனுடைய ஓமையை கர்த்தர் சொல்லும்போது, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும்
21வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கற்பாத இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனானால் அவனுடைய கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் ஒவ்வொருத்தரும் துன்பம் உண்டானவுடனே இடல் அடைவான் அப்படின்ட்டு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். வசனத்தின் நிமித்தம் துன்பமும் இடரலும் வருகிறது அப்படின்னு இருக்கு. நீங்கள் எங்கேயும் பாருங்கள், சத்தியத்தை பேசுகிற இடத்துல குறைவான கூட்டங்கள் தான் இருக்கும். அது ரொம்ப பிரச்சனையை சந்திக்க சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தேவனுடைய வசனத்தை சத்தியமாய் பேச இடத்துல திரளான கூட்டங்கள், அது யாரும் துன்பம் இல்லாமல் உல்லாசமான வாழ்க்கை வாழ்கிற அனுபவத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கும் உண்மையான ஊழியர்களுக்கும் வசனத்தின்படி நம்ம பேசும்போது, அப்படி கற்பனைகளின்படி பேசும்போது நமக்கு துன்பம் வரும். அப்போ ஏன் இந்த துன்பம் என்று நம்ம சொல்லிவிடாமல் மலை பிரசங்கத்தில் ஆண்டு சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன வண்ணமாக இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் அல்லது ஊழியர் செய்கிறவர்கள் உங்கள் துன்பத்தை நீங்கள் பாராமல் கத்தருக்கு தொடர்ந்து நீங்கள் சத்தியத்தின்படி உபதேசத்தின்படி ஊழியம் செய்து ஊழியத்தை கத்தருக்காக நின்று செய்து விசுவாசிகளும் அந்த வசனத்தில் உண்டாகிற அந்த துன்பத்தை வருகிற ஆசீர்வாதத்திற்காக நமக்கு பரலோக ராஜ்யத்துக்காக என்கிற சிந்தனையோடு நாம் வாழ்வோம் என்றால், அந்த நீதி நிமித்தம் வருகிற வசனத்தின் நிமித்தம் வருகிற நீதியின் தேவனை பின்பற்றும் நிமித்தமாக வருகிற அந்த துன்பத்தை நாம் ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்க முடியும். ஆகவே இந்த 8வது படிகளை நாம் தாண்டி ஒரு ஜெயம் நிறைந்த கிறிஸ்துவை வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஏன் இந்த இயேசுவை ஏற்றுக்கணும், ஏன் இந்த துன்பம் எனக்கு கேள்வி கேட்குறவளுக்கும் அல்லது இந்த ஊழியத்தில் எந்தா வந்தோமோ இவ்வளோ துன்பம் இருக்கு என்று நினைக்கக்கூடியவருக்கும் கத்தர் பேசுகிற இந்த வார்த்தை தான், என் நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது. வசனத்தின்படி வாழும்போது அதான் சொல்கிறார், கற்பனையின்படி வாழும்போது உபத்திரங்களும் துன்பங்கள் வரும் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எந்த பாவம் செய்யவில்லை. அவர் ரொம்ப ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் அவனுக்கு நிறைய துன்பத்தை அவன் சந்திக்க வேண்டிய வாலிப வயதில் கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் எத்தனையோ துன்பங்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று என்று கடைசி சிறைச்சாலைகளை வரையும் அவர் துன்பத்தை அனுபவிக்கிறவனாக இருந்தார் என்று நம்ம வேதாங்கமத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 105 கூட ஏன் அப்படின்னா வசனத்தின் நிமித்தம்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அது சொல்கிறார். அடுத்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவலமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்ட வைக்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினா என்று சொல்லி.
ஆக வசனம் அவனை புடமிட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய வசனத்தின்படி வாழும்போது ஒரு துன்பம் நமக்கு வரத்தான் ஒன்று ரெண்டு வர ரெண்டு காரியம் இல்லை. சகோதரி எல்லாருனாலும் வந்த ஆபத்து, இஸ்மவேலுக்கு விற்கப்பட்ட சூழ்நிலை, தகப்பனும் தாயும் யோசேப்பும் மறந்து விட்டான் என்கிற நினைவு அந்த ஏற்படுகிற நாட்கள், அங்கே போத்திபார் வீட்டில் உண்மையாக இருந்தாலும் அவருடைய மனைவியின் மேல் வந்த அந்த மோசம், பாவம் செய்யக்கூடாது என்கிற வசரத்தையே நிர்வாணியை ஓடி தன்னை காத்து கொண்டவன் காரணமில்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டான். அப்போது அந்த வசனம் அவனை புடமிட்டது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய பிராணன் இடும்பிலே அடைப்பட்டிருந்தது. அவன் சிறையிலே அடைக்கப்பட்டான். எதற்காக அப்படின்னா, தேவனுடைய நீதி நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய கற்பனையின்படி வாழ்வதற்காக, தேவனுடைய கற்பனையின்படி ஓடுவதற்காக, ஜீவித்து காட்டுவதற்காக, கர்த்தருக்காக நிற்பதற்காக அத்தனை துன்பங்களையும் சகித்ததனால அவனை எகிப்து தேசத்திற்கு தேவன் அவனை அதிபதியாக மாற்றினான். ஆக நான் வசனத்தின் நிமித்தம் உண்டாகிற என் நிமித்தம், கற்பனைகள் நிமித்தம், உபதேசங்களின் நிமித்தம் அல்லது வசனத்தின் நிமித்தம் நமக்கு துன்பம் வரும்போது நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்வுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருக்காக அது நிமித்தம் துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தைரியமாக நான் கடந்து போவேன் என்றால் நமக்கு தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவன் நமக்கு இடத்தை தேவன் தருவார். தேவ பிள்ளைகள், ஒரு வேளை நீங்கள் அநேகர் இந்த சிந்தனை இருக்கலாம். எத்தனை பாடு, எத்தனை வேதனை, எத்தனை துன்பம், ஆலயத்து போவதனாலே, ஞானஸ்நானம் எடுத்ததுனாலே, வசனங்களை கடைப்பிடிப்பதனால எத்தனை துன்பம் என்று நீங்கள் அப்படியே நீங்கள் புலம்பிருந்தாலும், கிறிஸ்துவின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், உபதேச நிமித்தம் துன்பம் உண்டு என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் அவ்விதமாக நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேக உண்டுன்னு தான் சொல்கிறார். 1 2ன்னு சொல்லலை, அநேக துன்பங்கள் வருங்கிறார். ஆனால் கர்த்தர் அதில் நின்று யோசேப்பை விடுவித்ததை போல ஏற்ற காலங்கள் வரும்போது தேவன் நம்மை விடுவித்து தேசத்தின் நடுவில் உயர்த்தி பரலோகத்திலும் நம்மை சேர்த்து அவர் உயர்த்தி வைப்பார். இந்த 8வது படி தான் அவர் நிமித்தம் துன்பப்பட்டு ஊழியம் செய்கிற விசுவாச வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அந்த வார்த்தையினால் தேற்றும்படியாக நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள. எலியாவின் நாட்களில் கூட அதே சம்பவங்கள் நடந்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் நம்ம 1ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது இவ்விதமாக, கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி, நல்ல கவனிங்க, அவன் வசனத்தில் தான் நிற்கிறான். என் வாக்கு என்பது தேவன் கொடுத்த வாக்கு. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷம் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி எலியா ஆகாக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை தைரியமாக சொல்கிறான். எலியா நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். கர்த்தாய் ஜெபம் பண்ணால் மழை வரும், மழை வராது. ஆனால் தேவனுடைய வசனத்து நிமித்தம் நிற்கிறான், தேவனுக்காக நிற்கிறான், பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் நிற்கிறான். 440
50 தீர்க்க பாகால் தீர்க்க முன்னவர் தன்னந்தனியாக நின்று தேவன் நிமித்தமாக சவால் விட்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்ட இந்த எலியா. ஆனால் இவனுக்கு துன்பம் வந்ததான்னா ஆகாப் என்கிற தீர்க்கதரிசி எசேபேல்னால அவனுக்கு துன்பம் வந்துச்சு. அதனால் அவன் அந்த பயந்து அவன் ஓடி போனதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அது 19ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தினால் கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் எசேபேலுக்கு அறிவித்தார். இப்போ எது நிமித்தம் எடுத்து வந்தது? கர்த்தருக்கு வைராக்கியமாக நின்றதுனால, கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்ததுனால. ஆக இங்கே அங்கே ஒரு பிரச்சனை வருது. அப்பொழுது எசேபேல் எலியாவிட ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டதை போல நான் நாளை இந்நேரத்தில் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்வார்கள் என்று சொன்னார். அப்போ இந்த ஊழியக்காரனுடைய பிராணனை அழிக்கத்தக்க ஒரு சூழ்நிலை அங்கே வருது. எதனால் வருது? தேவனுக்காக நின்றதுனால, தேவனுக்கு முன்பாக வைராக்கியம் என்றதுனால, தேவனுடைய வார்த்தைகளை சொன்னதுனால அந்த துன்பங்கள், பிராணனுக்கு எதிராக வருகிற துன்பங்கள் அவனுக்கு வந்த போதிலும் தேவன் மீண்டும் அவனை நிறுத்தி அவன் மூலமாக செய்யப்படுகிற அனைத்து ஊழியங்களையும் தேவன் செய்து முடித்தார். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு துன்பம் தேவனுடைய வார்த்தையை பேசுவதனால, தேவனுக்கு முன்பாக நிற்பதினால, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதனால இன்றைக்கு எசேபேலை போல் இருக்கிற கிரியைகள் பரிசுத்தவான்களுக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டாலும் நாம் அதற்கு பயப்படாமல் கர்த்தர் துணியோடு நின்றால் நம் மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்கள் நிறைவேறுவதையும் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவேறுகிற வரையும் எந்த நோக்கத்தில் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரையும் தேவன் ஒரு காலமும் நம்மை கைவிடவே மாட்டான். இப்போ எல்லாருக்கும் ஒரு துன்பம் இருக்கத்தான் செய்யும். நீதியை பேசும்போது, கற்பனையில் பேசும்போது, வசனங்களை இப்போ எங்கே போனாலும் பரிகாசம் தான் நடக்கும். சிலர் எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் அப்படியா இருப்பான். அதனால் அவன் வேதத்தை ஏந்தி ஒரு ஆவிக்குருவியை சபைக்கு வரும்போது அவனுக்கும் அந்த துன்பங்கள் வர செய்யும். பலர் வார்த்தையினாலும் துன்பப்படுத்துவார்கள். அதனால் அதையெல்லாம் தாண்டி தேவ சமூகத்தில் நிற்கும்போது பரலோக ராஜ்யத்தை நமக்காக அவன் சொந்தமாக தருகிற தேவன் நம்முடைய தேவன். யோபனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அவன் உத்தமன், சன்மார்க்கன், பாவம் செய்யாதவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அது தேவனுக்காக நின்றதுனால அவனுக்கு ஏராளமான துன்பம் வந்தது உண்டு. ஆனாலும் அவன் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுப்பக்கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த சூழ்நிலையிலும் தன் நம்பிக்கையில், அவன் விசுவாசங்களில் அவன் உறுதியாய் நின்றான். ஏன்னா அவன் பரிசுத்தமாக நம்ம வாழும்போது நமக்கும் இப்பேற்பட்ட துன்பங்கள் வரும். ஆனால் யோபை போல வராது. யோபை போல யாருக்கு வந்தாலும் நிற்க முடியாது. எங்கள் வாழ்க்கையில் கூட 2 பிள்ளைகளை தந்தான். 2 பிள்ளைகளும் கர்த்தர் எடுத்தார். ஊழியம் செய்தது நிமித்தமாக சத்தியத்திற்கு நாம் நின்றதுனால இப்படிப்பட்ட துன்பத்தின் நடுவிலும் கர்த்தருக்கு இந்த நாள் வரையும் ஊழியம் செய்வதற்கு தேவன் பலத்தை தந்திருக்கிறார். அப்போ துன்பம் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுது துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால், நம்பர் சொல்கிறாங்க, தேமானையாக எலிப்பாசு பிரத்யுத்தரமாக என்று சொல்லப்படுகிறது. யோபுக்கு சொல்ற, இப்பொழுது உனக்கு துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறேன் சொல்ற, அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறேன். அந்த துன்பம் உம்மை தொட்டதனால் கலங்குகிறேன், அந்த துன்பம் உனக்கு வந்ததுனால ஆயாசப்படுகிறேங்கிறான். அப்போ யோபு எவ்வளோ துன்பப்பட்டிருப்பான் அப்படின்னா, அந்த துன்பத்தின் நடுவிலும் உதடுகளினால் பாவம் செய்யப்படி தன் இருதயத்தில் ஒத்திருக்கிற வார்த்தையின்படி உண்மையை பேசி அவன் அந்த துன்பத்தின் நடுவில் நின்றதனால கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்து அவனை தேசத்தின் நடுவில் உயர்த்தினார். ஆக கிறிஸ்துவின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிற ஜனங்களானால், அது துன்பத்தை இந்த பூமியிலே விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களையும் தேசத்தின் நடுவில் உயர்த்தி மேன்மைப்படுத்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆக கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பம், வசனத்தின்படி நடக்கும்போது உண்டாகிற துன்பம், நீதியாய் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழும்போது ஏற்படுகிற அந்த துன்பம், அவர் சொல்ல என் நிமித்தம் அப்படிங்கிறார். ஆகவே நமக்கு அந்த துன்பம் ஒரு பொருட்டாக நாம் எண்ணாமல் கர்த்தருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். 2 புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆவது வசனம் வரையும், அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொன்னது நிமித்தமாக நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனை யோப்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேலே கர்த்தருடைய ஆவின் இறங்கி பேசுறாரு. அந்த வசனத்தை இறங்கினதால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை அல்லது வசனத்தை மீறுகிறது என்ன? ஆமாம், நீங்கள் எதையும் ஒன்று பெற்று நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டதினால அவர் உங்களையும் கைவிடுவார். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் 2 கற்பனை, இது உலக ராஜாவின் கற்பனை, முன்ன சொல்லுது கர்த்தருடைய கற்பனை. இவங்க ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனை யோப்தா தனக்கு செய்த நினையாமல் அவனு குமாரனை கொண்டு போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் பார்ப்பார், அதை கேட்பார் என்று சொன்னார். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுகிறார், கற்பனைகளின்படி பேசுகிறார். நீங்கள் வசனத்தின்படி வாடலைன்னா, வசனத்தின்படி ஜீவிக்கலைன்னா கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார், அவர் உங்களை கைவிடுவார் என்று சொன்ன அந்த ஜனங்கள் ஆலயத்திலேயே அந்த கற்பனைகளை குறித்து வசனத்தை பேசின, தேவன் கொடுத்த வசனங்களை தீர்க்கதரிசனமாய் சொன்ன அவனையே என்ன செஞ்சிட்டாங்கன்னா கல்லெறிந்து அந்த நாளில் கொண்டுட்டாங்க. இன்னைக்கு வசனத்தை பேசுகிற, வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் கல்லெறிந்தல்ல, சொல்லினாலேயே நம்மளை என்ன செய்கிறாங்க, காயப்படுத்துவாங்க. கல்லடிப்பட்டாலும் காயம் ஆறும், சொல்லடிப்பட்டால் ஆறாதுன்ட்டு
உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த படிப்பட்ட துன்பங்கள் வார்த்தையினால உண்மையாய் வாடுகிற தேவ பிள்ளைகளுக்கு துன்பங்கள் பல சூழ்நிலை இப்படி வரும்போது இந்த வசனத்தை நம்ம நினச்சிடணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே என் நிமித்தம், ஆக அவர் நிமித்தம், அவருக்காக. துன்பம் என்பது நம்ம தவறு செய்து வருகிற துன்பம் அல்ல, பாவம் செய்து வருகிற துன்பம் அல்ல, அநியாயம் செய்து நாம் படுகிற துன்பத்தை நம்ம சொல்லலை. அது நிறைய பேர் அந்த துன்பப்படுறாங்க. நம்ம நீதி நிமித்தம் துன்பப்படும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பப்பட்டால் அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எரேமியாவுடைய ஜீவிதத்திலும் அதே போல் ஒரு சம்பவங்கள் நடந்தது. 1-2 வசனத்தில் வாசிக்கும் போது எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை, தீர்க்க தரிசனமாய் இவனால்தான் ஆண்டுடைய வார்த்தைகளை, சத்தியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனுடைய இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரகாரமான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் பென்யமீன் கோத்திரத்தில் சென்ற மேல் வாசல் இருக்கிற காவலரில் போட்டான். கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற நிமித்தம் எரேமியாவுக்கு இது ஒரு 3வது உபத்திரம். ஏற்கனவே பல துன்பங்கள் அனுபவித்தான். ஆக இங்கே அடித்தான்னா 39 அடிகளை அடித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது துன்பங்கள் வரும். கர்த்தருடைய வசனத்தின்படி வாடும் நினச்சானா துன்பங்கள் வரும். ஆலயத்தின் பிரகாரங்களிலே அவனை அடித்து அவனை சிறையிலே அடைத்தார்கள். என்ன தவறு செய்தான்? தவறுக்காக அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை வார்த்தையாய் பேசினதுனால அவன் துன்பப்பட்டான். இதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற உண்மையான ஊழியர்களுக்கும் பல வகையில் நமக்கு துன்பங்கள் வரும். ஆனால் அந்த துன்பம் நம்மை பாக்கியமானாய் மாற்று. அந்த துன்பம், அந்த நீதி நிமித்தம் துன்பப்படுத்துகிறது நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நம் மூலமாக அநேகர் இப்படி ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்கு தான் அந்த மலை பசங்க சொல்கிறார், என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான். யாராவது வீட்டில் போய் துன்ப பாக்கியவான் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் சத்தியம் என்பதை அறிந்து கொள்ளும். நீங்கள் தேவ நிமித்தம் துன்பப்படுவதில் பாக்கியவான்களே அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதில் ஊழியர்கள் துன்பப்படும் போது இல்லைங்க நீங்கள் ரொம்ப பாக்கியமான சொல்ல. ஆனால் வசனம் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் தவறு செய்தல அவருக்காக வாழும்போது ஊழியம் செய்யும் போது வருகிற துன்பமாக இருக்கும். அப்போ உண்மையில் நம்ம பாக்கியவான்களாக நாம் இருப்போம் என்பதை நாம் அறிய வேண்டும். நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சாதராக், மேசாக், ஆபத்நேகோ பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுடைய கற்பனையின்படி வாழணும். அப்படின்னு தான் ராஜா வைத்த அந்த பொருசொல்லையை வணங்காமல், ராஜாவே நாங்கள் இதற்கு பயப்பட மாட்டோம், நாங்கள் இதை நமஸ்கரிக்க மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம், இப்படி என்று தேவனுக்காக, அவருடைய கற்பனைக்காக, வசனத்திற்காக, அந்த சத்தியத்திற்காக வைராக்கிய நின்றவங்க தான் 3 பேர். ஆனால் என்ன நடந்தது? அவளுக்கு துன்பம் ஆரம்பிச்சிச்சு.
7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் ராஜா போடும்படி அவர்கள் சுமந்து போனவர்கள் அத்தனை பேர் மறைச்சிட்டாங்க. அந்த அக்னி சோதனை, அந்த துன்பம் நேரிட்டது. 4வது நபராக தேவன் புத்திரர் இறங்கி அந்த வாலிபர்களை விடுவித்தார். அப்படின்னா இந்த துன்பம் எதனால் வந்தது? கர்த்தருடைய கற்பனையின்படியான நம்ம அதை வணங்கக்கூடாது என்பது யாத்திரேகம் புத்தகத்தில் இருக்கிறதுனால அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம் என்ற அந்த கற்பனையின்படி வாழ்ந்ததுனால அந்த 3 வாலிபர்கள், வயதானவர்கள் அல்ல, அவங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தேவனுடைய கற்பனை மீற மாட்டோம், தேவனுடைய உபதேசத்தை மீற மாட்டோம், வசனத்தை மிஞ்சி நடக்க மாட்டோம். இன்றைக்கி அப்பேற்பட்டவர்கள் நம்ம பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் வேதனை துன்பம் வந்த உடனே தேவ சமூகத்திட்டு விலகுற அநேகர் தான் இருக்கிறோம் தவிர அந்த சூழ்நிலை இவர்களை போல தேவனுக்கு நிற்கக்கூடியவர்களை நம்ம பார்ப்பது கொஞ்சம் அரிதான காரியம்தான். அதனாலும் அது நடுவிலே சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. துன்பத்தின் நடுவிலும் தேவனுக்காக, இயேசுவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் இன்னும் அதிகமாக தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டும் ஆவிக்குரிய வாய்க்கில் பிரகாசித்து கொண்டும் தூசியை தட்டுவதை போல தட்டி தேவனுக்காக வாழ்கிற ஜனங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. தானியேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனும் வழக்க பிரகாரமாக 3 வேளை ஜெபித்ததுனால சட்டங்கள் இயற்றப்பட்டும் அறிந்தும் வழக்கத்தின் பிரகாரமாக அவன் எருசலேமுடைய பலகனி திறந்து தேவனை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும் தவிர முழங்கால் படிட்டு ஜெபம். அவன் ஒரு வாலிபன் தான். ஆனால் அவனுக்கு என்ன துன்பம்? சிங்கத்தின் கெபியில் போட்டாங்க. அங்கேயும் தேவனை ஆராதித்தான். அப்போது தேவனுக்காக வாழும்போது சில பிரச்சனைகள் வரும். தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது சில துன்பங்கள் வரும். ஆனால் அதை விடாமல் தானியேல் சிங்கத்தின் கவியிலே போட்டாலும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததுனால தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி தேவன் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. ஆக தேவனுக்காக இவங்களாம் யாருக்கு? தங்களுக்காக நிற்கலை. தாங்கள் வாழ வேண்டும் என்றாலும் அவனை உயர்ந்த பதிவில் தான் இருந்தாங்க. எப்படி வாழ்ந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக நிற்கணும், தேவனுடைய கற்பனையின்படி வாழணும், தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கணும் என்கிற அந்த சூழ்நிலை தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தது. ஒரு வேளை உங்கள் வாய்க்கில் வந்தாலும் தானியேலை விடுவித்த தேவன் சாதராக்கு மேசாக்கை ஜீவனோடு பாதுகாத்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்களை அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். நீங்கள் பேதுருடைய யோவானுடைய முதலாவது உபத்திர காலங்கள், அவங்க நிறைய உபத்திரம் வந்துச்சு. அதில் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் வாசிக்கும்போது அவர் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரிகளும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் சதுசேயர்களும் அவரிடத்தில் வந்து அவள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோழுந்து அவர் உயிர்த்தெழுந்து எழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவளை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரையிலும் காவலிலே அவர்களை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் இவங்க இப்படி வந்தது? தேவனுடைய உபதேசத்தை பேசுறதுனால, தேவனுடைய சத்தியத்தை பேசுறதுனால, ஆண்டோடு மரித்து உயிர்த்தெழுந்த காரியத்தை பேசுறதுனால சினங்கொண்டார்களாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா உபதேசம் பேசும்போது எல்லோரும் கோபங்கள் வரத்தான் செய்யும், சினங்கள் வரும். ஆனால் அதன் நடுவில் அவர்கள் தைரியமாக அந்த முதலாவது உபத்திரத்தை சந்தித்தாலும் தேவனுக்கென்று கடைசி வரை நின்று
சாயங்காலம் வரையும் இருந்தபடியில் மறுநாள் வரையிலும் அவளை காவலிலே வைத்தார்கள். ஆனால் அடுத்த வசனத்தை கேட்டு அநேகர் விசுவாசித்தார்கள். அப்படி தொகை ஏறக்குறைய 5000 பேர் இருந்தது என்று சொல்லுங்கள். ஆண்டருக்காக ஊழியம் செய்யும் போது இப்படிப்பட்ட சினங்கொண்ட ஜனங்கள் எழும்பத்தான் செய்வாங்க. ஆனால் அது நடுவிலும் ஒரு கூட்டம் நம்ம சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிறதுக்கு எதுவான காரியத்தை கர்த்தரே நமக்கு செய்து தருவார். ஆக தேவ பிள்ளைகள் இவங்க யாருக்காக? கிறிஸ்துவின் நிமித்தமாக, உபதேசத்தை நிமித்தமாக அவளுக்கு இந்த துன்பங்கள் வந்தது என்று அறிந்து கொள். அதனால்தான் அந்த சொல்றாரு, என் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லி பரலோக ராஜ்யம் அவளுடையது என்று சொல்லுகிறார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அவனை கொலை செய்வதற்கும் நல்ல கவனிங்க, அவனை கொலை செய்கிறதுக்கும் சவுலும் சம்மதித்திருந்தான். யார? சேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமிலே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்றா. பார்த்தீங்களா? தேவனை ஆராதிக்கிற, தேவனுடைய உபதேசத்தை கேட்கிற, வசனத்தின்படி வாழ்கிற எருசலேம் சபையாருக்கு அந்த நாளில் அவ்வளோ துன்பம் உண்டாயிற்றுன்னா இந்த நாள் எவ்வளோ துன்பம் இருக்கு பாருங்க. அங்கே துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ் தவிர மற்ற யாவரும் யூதியா சமரியா தேசத்தில் சிதறப்பட்டு போனார்கள். இந்த துன்பத்தின் நிமித்தமாக, இந்த நெருக்கத்தின் நிமித்தமாக அவர்களெல்லாம் சிதறப்பட்டு போனாங்க. இந்த துன்பத்திற்கு சவுல் ஒரு காரணமாக தான் இருந்தார். சபையை துன்பப்படுத்துவது, பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துவது. ஆனால் அதே சவுலை பவுலாக தேவன் அவனை ரட்சித்தார். அவனும் ஊழியத்தின் பதிலே நிறைய துன்பங்களை அனுபவித்தான். சிதறப்பட்டு போனார்களாம் எருசலேமிலிருந்து. ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். எதனாலே? துன்பத்தினாலே சில குடும்பங்கள் சிதறப்பட்டு இருக்கிறது. ஆக சில ஊழியங்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆனால் இங்கே சிதறி போனவர்கள் எங்கேயும் சுவிசேஷங்களை அறிவித்து அந்தந்த இடத்துல மீண்டும் ஆண்டவருக்காக நின்றார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும். ஒரு அலேசுலையா. ஆக இவைகளெல்லாம் நமக்கு வேதாகமத்தில் எல்லாரும் துன்பப்பட்டாங்க. குறைந்த நிருபத்தில் ஒரு அவயவங்கள் துன்பப்பட்டால் எல்லா அவயவங்களும் துன்பப்படும் என்று கொண்டே எழுதுகிறார். ஆக துன்பம் கிறிஸ்துவின் நிமித்தம், உபதேசத்து நிமித்தம், பரிசுத்தமாக வாழ்கிற நிமித்தம், இவையினால் வருகிற துன்பப்படுகிறவர்களை கர்த்தர் பாக்கியவான் என்று எழுதுகிறார். நீங்கள் 2 தீமோத்தேயு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் அங்கே நம்ம 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. 3ஆம் அதிகாரம் அங்கே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். அதில் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பொல்லாதவளும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இறந்து மென்மேலும் கேடு உள்ளவளாக இருப்பார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாதல் கற்றாய் என்று நீ அறிந்ததும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற நாணம் உள்ளவளாக
பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயதிலிருந்து அறிந்தவன் என்று உனக்கு சொல்லுகிறேன். வேத வாக்கியம் எல்லாம் சொல்கிறாரு, தேவன் ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நறுக்களை செய்யக்கூடிய தகுதி உள்ளவன் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்குதுங்கிறார். அங்கே இவ்விதமாக அங்கே எழுதுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆக உபதேசங்கள் நீதி பேசும்போது, சத்தியங்கள் பேசும்போது பல நிலைமைகளிலிருந்து நமக்கு துன்பங்கள் வந்தாலும் நான் இயேசுவுக்காக நான் துன்பப்படுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் துன்பப்படுகிறேன் என்கிற எண்ணங்களோடு நம்ம கர்த்தருக்காக ஜீவிப்போம் என்றால் நம்மை போல பாக்கியவான்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் என் நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் என்று எழுதுகிறேன். இப்படி வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆக கர்த்தர் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில், அதாவது தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படின்னா நான் பக்தியாக நடக்கணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து இருக்கணும் என்று நினைக்கிறவர்கள் கூட அவர்கள் துக்கம் துன்பம் வரும் என்று கர்த்தருடைய வேதம் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அது 3:11 நான் வாசிக்கிறேன். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்தரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களை பாடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவு துன்பத்தை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்று கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று கீழே அதெல்லாம் எழுதுகிறேன். எது நிமித்தம் துன்பம் வருகிறது என்று எழுதுகிறேன். ஆக பவுல் கூட துன்பப்படுத்தினவன் தான். ஆனால் மீண்டும் அவருடைய ஊழியத்தில் இயேசுவுக்காக பல துன்பத்தின் நடுவிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். இன்றைக்கு நிறைய ஊழியனுடைய அனுபவங்கள் எல்லாம் பயங்கர துன்பத்தின் நடுவிலும் வேதனை நடுவிலும் அநேக ஊழியம் செய்கிறாங்க. விசுவாச கூட்டங்களும் துன்பத்து நிமித்தமாக தேவனுக்காக நிற்கிறவர்கள் இருக்கிறாங்க. சில மறுதலித்து போனவர்களும் இருக்கத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனத்தோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை தைரியப்படுத்துவதற்காக, உங்களை அந்த துன்பங்களிலிருந்து விலக்கி பூமியிலே நின்று விடுவிப்பதற்காக, மறுமையிலே பரலோக ராஜ்யம் தருவதற்காக என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது என்று அங்கே சொல்லுவதை பார்க்கும். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே 20ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 15ஆம் அதிகாரம், அதில் நம்ம 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லன் என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது சொல்றாரு. அதாவது இயேசுவையே துன்பப்படுத்திட்டாங்க, என்னையே துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் வசனத்தையும் கை கொள்வார்கள். ஏன் அப்படின்னா அவங்க வசனத்தை கை கொள்ளாதவங்க. வசனத்தை கை கொள்ளாதனால நீங்கள் பேசுகிற வசனத்தையும் நான் உலகத்தில் பேசுகிற வசனத்தை பேசும்போது என்னையும் துன்பப்படுத்தினதை போல அவர்கள் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். வசனத்தை கேட்கிறவனாக இருந்தால் அவங்க துன்பப்படுத்த மாட்டாங்க. அவங்க நீங்கள் பேசுகிற உபதேசத்தை, சத்தியத்தை அல்லது விசுவாசிகள் அவர்கள் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மற்றபடி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேசுகிற என்னையே துன்பப்படுத்தின உண்டானால் உங்களை எவ்வளவாய் துன்பப்படுத்துவார்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிற யோவான் சுவிசேஷத்தில் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் சொல்லப்பட்ட
காரியத்தை நாம் பார்க்க முடியுது. அப்போ துன்பம் நமக்கு இருக்கத்தான் செய்யும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, மரணம் நேரிடுகிறது. நல்ல நீங்கள் தேவனுடைய வசனத்தை நம்ம பேசுவதாக இருந்தாலும் உபதேசத்தில் வாழ அது சொல்கிறார். மரணமே ஒருவேளை நேரிடுதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி அது தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல், அதாவது இப்போ அது யார் இருந்தால் சாதரக்கு மேசக்கெல்லாம் அந்த ஜீவன் தப்பும்படி அவங்க பாதுகாக்கல். ஜீவன் போனாலும் பரவாயில்ல. எரேமியா அப்படி தான், சவுல் அப்படி தான், அப்போஸ்தலர் அப்படி தான், சகரியா தீர்க்கதரிசன் அப்படித்தான், தானியேலும் அப்படித்தான். ஆக அதை சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அதெல்லாம் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். அப்போ வசனத்தில் ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால நம்ம ஜெயிக்கணும். அப்படின்னா அந்த வசனத்தை பேசுகிறவர்களுக்கு துன்பங்கள் வரும், உபதேசத்தை பேசுகிறவர்களுக்கு சத்தியம் துன்பங்கள் வரும், அதன்படி வாழ்கிற சபையாருக்கும் துன்பம் வரும். அதனால் அதை எப்படி ஜெயிக்கணும்? நம்ம அதிலிருந்து நம்ம காத்துக்கொள்ளணும் என்கிற எண்ணம் உண்டாகாமல், நம்முடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் நம்மை ஜெயித்து ஆண்டவர் சொன்ன அந்த பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகக்கூடியவளாக இருக்குது. அதுதான் இந்த 8வது பிரசங்கம். இந்த உலகத்தில் நீங்கள் துன்பமாக இருக்கலாம், இன்றைக்கி அதை கர்த்தர் நின்று உங்களை விடுவிக்கிறார். துன்பத்தின் நடுவிலே கர்த்தர் ஆராதிங்க. அநேக துன்பம் வந்தாலும் தேவனுக்காக ஊழியத்தை தைரியமாக செய்யுங்கள். அதுக்கேற்ற பலனை இந்த பூமியில் அதை தப்பி வைக்கக்கூடிய எல்லா வகைகளையும் செய்வார். அப்படியே இருந்த வண்ணமாக கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீரே, உமது நிமித்தம் நாங்கள் துன்பப்படுவது உண்மைதான். எங்களுடைய ஆவிக்குரிய வாய்க்கள் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக, ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் சென்றது நிமித்தமாக எத்தனையோ துன்பம் இந்த நாள் வரை எங்களை சூழ்ந்திருப்பதை எங்களோடு நீர் பேசினீர். அவைகளெல்லாம் உமது நிமித்தமாக, உங்களுடைய கற்பனை நிமித்தமாக, உபதேசத்தின் நிமித்தமாக, வசன நிமித்தமாக நாங்கள் துன்பப்படுவதற்கு எங்களை நடத்தினீரே. இந்த பூமியில் அதனை விடுத்து எங்களை பாக்கியவான்களாய் மாற்றி எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை நீ தரப்போகிறீரே என்று சொல்லி ஆண்டு சமுதல் கொஞ்ச நேர கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி. தேவ பிள்ளைய
துன்பத்தின் நடுவிலும் யோசேப்புக்கும் சாதராக்கு மேசாக்குக்கும் தானியேலுக்கும் அப்போஸ்தலருக்கும் வெற்றியை தந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் வெற்றி தருகிறார். நீதிமான்கள் வருகிற துன்பம் அநேகரும் நின்று விடுவிக்கிறவர் இன்றைக்கு பலரை விடுவிக்க போகிற தேவன். சாக ரீவா லாவா சந்தா கத்தர் விடுவிப்பதற்காக நன்றி. பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். கத்தராக இயேசு கிறிஸ்துவை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் சோத்திரம். மலை பிரசங்கத்துடைய 8வது பிரசங்கம், என் நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கிய வாழ்கள் பரலோராட்சியம் அவருடையது என்று எங்களோடு நீர் பேசினீர். எங்களுக்கும் பிரயோஜனமாக கேட்கிறவளுக்கும் அநேக பரிசுத்தவான்களுக்காகவும் ஆண்டவரே, அவள் துன்பத்தின் நடுவில் ஊழிய செய்கிற அவளை பலப்படுத்தி, விசுவாச குடும்பங்களை பலப்படுத்தி, அந்த துன்பத்திலிருந்து விடுவித்து அவளை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யம் சேர்க்கிற வரையும் கர்த்தர் அவளை வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறவர் சதா காரியங்களிலும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.